கடுகு நல்லா வந்து கருவை வறுபட்டுட்டு இனி அள்ளிக்கிடுவோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பார்த்துக்கிடுங்க. இப்படி கையை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா காஞ்சிருந்தனா கை சுடும். எண்ணி தக்காளி பழத்தை போட்டுக்கிடுவோம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்த உடனே நான் 3.5 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளியை போட்டுறணும். ஏன்னா புளி போட்டால் இன்னும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும் தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய்க்கு வந்து தக்காளி ஊறுகாயில் எந்த ஊறுகாய்க்காக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நான் வந்து 3.5 கிலோ தக்காளிக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும்.